விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம், சத்தியமங்கலத்துலேருந்து கோபி போகிற வழியில் அந்த புது கொத்துக்காடு இருக்குதுங்கள, அந்த புது கொத்துக்காட்டில் ஒரு ஏக்கரா 90 சென்ட்டுங்க நல்ல ஒரு தோட்ட நிலம் பார்க்க வந்துருக்குறேங்க. இந்த தோட்ட நிலம் பார்த்திங்கன்னாங்க, நம்ம பார்க்க வந்த தோட்ட நிலம் வெறுங்காடாக தான் கிடக்குது, முள் முளைச்சி கிடக்குது, காடு வந்து வெள்ளாமை பண்ணல. ஆனால் இப்போ இந்த ஏரியா முழுசுமே பார்த்திங்கன்னாங்க, நம்ம எல்பிபி தண்ணி பாயக்கூடிய ஏரியா ஒன்று, ரெண்டாவது ஆற்று தண்ணி பாயக்கூடிய ஏரியா ஒன்று, இப்படி வந்து சிறப்பான ஒரு சுற்றுப்பகுதி முழுசுமே நல்ல அருமையான தோட்ட பகுதிங்க. இதுக்கு தட வசதி பார்த்திங்கன்னாங்க, தார் ரோட்டிலிருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த தடம் வந்து இப்போதைக்கு ஒரு 16 அடி அகலம் கொண்ட தடம். இது வந்து பஞ்சாயத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணின தடங்க. நாளைக்கு பின்னாடி தார் ரோடு போட்டுருவாங்கன்னு இங்கே இருக்கிற தோட்டத்துக்காரர் சொல்கிறாரு. இதுதான் நிலவரம். இப்போ இந்த தடத்தில் வந்த உடனே இந்த தடம் வந்து பார்த்திங்கன்னாங்க கிழக்கிருந்து மேற்கு நோக்கி வருது. மேற்கு நோக்கி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து கண்டினியூவாக அந்த தடம் வந்து போகுது. நாம் இடையில வந்து கட்ரோல் மாதிரி இப்போ அந்த தடமே வந்து 16 அடி தடம் வந்து மறுபடியும் வடக்கு திசையில் திரும்பிக்குது. வடக்கு திசையில் திரும்பி போகிறப்போ நான் பார்க்க வந்த தோட்டம் இதில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். பார்த்திங்கன்னாங்க, நான் பார்க்க வந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் ஃபுல்லாக வாழை, தென்னை, கரும்பு, இப்படி வந்து பல்வேறு வகையான நல்ல விவசாய நிலங்கள், நல்ல முறையாக நல்ல ஒரு ஏரியாங்க. இது நான் பார்க்க வந்த தோட்டத்துக்கு கிழக்கு திசையில் இருக்கிற ஒரு கிணறு. அந்த கிணத்துல பார்த்திங்கன்னாங்க, இது வந்து தண்ணி ஆற்று தண்ணி பாருங்கள். கிணத்துல தண்ணி எப்படி இருக்குதுங்க, நல்ல ஒரு தண்ணி செல்வாக்குள்ள நல்ல ஒரு ஏரியா. முழுசு மேலே கரும்பு. இது வந்து நான் பார்க்க வந்த தோட்டத்துக்கு கிழக்கு திசையில் இருக்கிற தோட்டங்க. இப்போ நாம் பார்க்க வந்த தோட்டம் வடகோட்டு பொலி, அதாவது தெற்கோட்டு பொலி. இதுதாங்க தெற்கோட்டு பொலி. இந்த தளத்தில் வந்து முன்பகுதி இந்த டிரான்ஸ்ஃபார்மெலாம் தெரியுது பாருங்க, இதெல்லாம் வேறு. நம்மளுக்கு வந்து இதிலேருந்து ஒரே ஸ்ட்ரைட்டு நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். இந்த வீடு தெரியுதுங்கள, இந்த வீடுமே பார்த்திங்கன்னா நான் பார்க்க வந்த காட்டுக்கு கட்டுப்பட்டதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, இந்த ஓடு போட்ட வீடு இருக்குதுங்கள, இந்த வீடு வராதுங்க. நம்மளுக்கு இந்த செவுத்துலேருந்து நேரு தான் வரும். உங்களுக்கு இந்த பக்கம் இருந்து பார்த்தா தெரியாது. நான் முன்பகுதி பின்பகுதி போய் காட்டுறேன். இந்த தடம் எல்லாமே நான் பார்க்க வந்த பூமிக்கு கட்டுப்பட்ட தடங்க. உங்களுக்கு கிணறு போக்குவரத்து எல்லா விளக்கத்தையும் சொல்லிடுறேன். எல்பிபி தண்ணி பாயக்கூடியதுன்னு சொல்லிக்கிறேன். அதுபோக கிணறு இருக்குது. கிணத்துல வந்து சரிபாதி கூட்டு தண்ணி கிணத்துல மேலேயே கிடக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டாவது சர்வீஸ் பார்த்திங்கன்னா, கிணறு தான் கூட்டா தவிர சர்வீஸ் வந்து தனித்தனியாக இருக்குதுங்க. 5.5 சர்வீஸ் வந்து தனித்தனியாக இருக்குது. இப்போது நான் பார்க்க வந்த காட்டுக்கு இந்த பொலி இருக்குது பார்த்திங்களா, இது தாங்க கிழக்கு மேற்கு நீலியாக ஒரே நேருங்க. எந்த ஒரு கிராஸோ பெண்டோ எதுவுமே வராது. இதுதான் நான் பார்க்க வந்த காடுங்க. இந்த கோயம்புத்தூர் பூடு முளைச்சிருக்குதுல்ல, இந்த பூடு முளைச்ச காடு தாங்க. மொத்தமாக 1 ஏக்கரா 90 சென்ட்டு. அந்த தென்னை மரம் தெரியுதுல, அது வரைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த காட்டுக்கு உண்டான அக்னி மூலையில் தான் நிற்கிறோம். அக்னி மூலை வந்து அந்த தளத்தில் போய் ஜாயிண்ட் ஆகிக்குது. அந்த தளம் சொன்னானுங்கள, அந்த நேராக வர தளத்துலேருந்து மறுபடியும் வடக்கு திரும்புதுன்னு சொல்லணும்ல, அந்த தளத்து வரைக்குமே இந்த பூமி இருக்குதுங்க. இதில் தென்னை மரமெல்லாம் பார்த்திங்கன்னாங்க பெருசாக இல்லை, ஒரு 5 மரம், காய்ப்பு மரம், ஒரு வயசான மரம். அது ஒரு பேருக்கே ஆகாது, அதெல்லாம் வேண்டாம், அதை வச்சுக்க வேண்டாம். இப்போ இதிலிருந்து நம்ம பக்கனி மூலையிலிருந்து நேராக வந்து குபேர மூலைக்கு போகிறோங்க. அதாவது கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசையை நோக்கி தெற்கோட்டு பொலியில் போகிறோம். எல்லாமே வந்து காட்டுக்குள்ளே பைப் லைன்லாம் போட்டு நல்லா தரமாக பண்ணிக்கிறாங்க. என்னன்னா
காட்டில் வெள்ளாமை மட்டும் பண்ணலைங்க, அப்படியே குறையாக போட்டு வச்சுட்டாங்க. தண்ணி இல்லாதனாலாம் நினச்சிக்காதீங்க, தண்ணியில் மிகுந்த தண்ணிங்க, அதாவது அளவுக்கு அதிகமான தண்ணி இருக்குது. மண் அதே மாதிரி இந்த களிமண்ணுக்கும் சேராமல் செம்மண்ணுக்கும் சேராமல் ஒரு ஒரு வண்டல் மண் மாதிரி இருக்குதுங்க. கலர் மண் இல்லைங்க, கலர் மண்ணுன்னு நினச்சிக்காதீங்க, கலர் மண் கிடையாது. பாதி வந்துங்க அந்த காடு முழுசுமே இந்த பூடு முளைச்சி எல்லாம் கையாமையான்னு கிடக்குது. மீதி பாதி வந்து பார்த்திங்கன்னாங்க இந்த குபேர மூலையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வேலி முள் முளைச்சி கிடக்குதுங்க. பராமரிப்பு சரியான முறையில் பராமரிப்பு இல்லை. இதுதாங்க பொலி, அது அந்த வரப்பு தெரியுது பாருங்கள், கல்கட்டு பொலி, இதுதான் பொலி. நான் வந்து முள் முளைச்சதுனால ஓரமாக போக முடியல. உங்களுக்கு குபேர மூலை வந்து பார்த்திங்கன்னாங்க இந்த தென்னை மரம் தெரியுது பாருங்கள், அதுதான் குபேர மூலை. முள் இருக்குது, அதனால் உள்ளே போக முடியல. அதனால் உங்களுக்கு பாதியிலேயே வந்து முள் இல்லாத பக்கம் போய் காட்டிடுறேன். மண் பாருங்கள், இதை இப்படித்தான் இருக்குது மண், இது பரப்பு மண்ணுங்க, மண் இப்படித்தான் இருக்குங்க. என்னென்னலாம் புல் முளைச்சதுனால சரியான வரைக்கும் மண்ணை வந்து காட்ட முடியல. பக்கத்து காட்டு மண்ணை உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த எலி பெருக்கானெலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பறித்து விட்டதுனால மண் தெரியுது. ஆனால் விவசாயத்துக்கு தகுந்த மண் தாங்க, கலர் மண் இல்லைங்க, கலர் மண் நினச்சிக்காதீங்க. இந்த காட்டினுடைய அகலம் பார்த்திங்கன்னாங்க மொத்தமாக ஒரு 150 அடிக்கு மேலே வந்தாலும் குறையாதுங்க. அந்த மாதிரி காட்டினுடைய அகலம் அந்த அளவுக்கு வருது. நீளம் வந்து ஒரு 500-600 அடி வரும். இதுதாங்க ஒரிஜினல் மண் கலரு, இப்படி தாங்க மண் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் பக்கத்து காடு. நம்மளுக்கு இதுதான் வந்து வடகோட்டு போலிங்க. நான் வந்து உங்களுக்கு வாய்மூலை காட்டிட்டு வந்துடுறேன், காட்டிட்டு இதே வரப்பில் தான் வருவோம். இங்கெல்லாம் வந்து வடகோட்டிலெல்லாம் வந்து அளந்து கல் நட்டி வச்சுருக்குதுங்க. நாம் எப்பவுமே வந்து காடு வந்து விலையை முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அவங்க காட்டுக்காரரை அளந்து கல் நட்டி கொடுத்துருவாங்க. அது நடைமுறை தான். இதுதான் வந்து இந்த காட்டுக்கு உண்டான வாய் மூலையாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னாங்க தென்னை மரம் வந்து இதில் ஒரு 10 மரமாட்டம் வருதுங்க. இந்த 10 மரம் நல்லா இருக்குதுங்க. இந்த பகுதியில் எப்படின்னா இந்த காட்டுக்கு மேகோட்டில் ஒரு சின்ன நீரோடை ஒன்று போகுதுங்க. பார்த்திங்களா, உங்களுக்கு தெரியுது, நீரோடை ஒன்று போகுது. இந்த ஈரத்தை வச்சு தான் இந்த தென்னம்பிள்ளையெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றபடிக்கு தண்ணியெல்லாம் அவங்க கட்டி காட்டை வந்து விவசாயம் பண்ணல, பண்ணியிருந்தால் காடு வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். இது பராமரிப்பு இல்லைங்க. இப்போ வந்து நம்ம வாய் மூலையிலிருந்து குபேர மூலையை நோக்கி போகிறோம். உள்ளே வந்து கொஞ்சம் சீன்ற மாதிரி இருக்குது. குபேர மூலை கட்டாவளிங்க நல்லா இருக்குது. இந்த தென்னை மரம் அந்த கடைசி தான், அந்த முள் முளைச்சிருக்குது அது. அதிலிருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாய் மூலைக்கு நேரு தான். காடு வந்து ஒரு செவ்வாய் டைப்பில் எல்லாம் நேருக்கு நேராக இருக்குதுங்க. எது கிராஸோ பெண்டோ எதுவுமே இல்லைங்க. இப்படித்தான் வந்து காட்டினுடைய அமைப்பு இருக்குதுங்க. இப்போ குபேர மூலை காட்ட முடியல, ஆனால் இருந்தாலும் குபேர மூலை கட்டாகலை, நல்லா இருக்குது. இது வந்து வாய் மூலையாக இருக்குது. இதிலிருந்து வடக்கு திசையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறல பக்கத்து பூமி. இதிலிருந்து நம்ம வந்து இப்போ நான் வாய் மூலையிலேருந்து நேராக வந்து ஜலமூலைக்கு போகிறோம். ஜலமூலையில் தான் வந்து வாஸ்துப்படி கிணறு அமைஞ்சிருக்குது. கிணறு பார்த்திங்கன்னாங்க சரிபாதி கிணறு வந்து இந்த பூமிக்கும், சரிபாதி பூமி பக்கத்து பூமிக்கும். எப்படி பங்கு பரிவர்த்தனையும் அதே மாதிரி ஆளுக்கு பாதி கிணறு வந்து ஆளுக்கு பாதி காட்டில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க கிணறு. நல்லா ஜலமூலையிலேயே அமைஞ்சிருக்குதுங்க. அந்த கிணத்துல வந்து சரிபாதி கூட்டுங்க.
சர்வீஸு தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. இப்படி தான் நிலவரம். இந்த பகுதி முழுசுமே பார்த்திங்கன்னாங்க நல்லா முள் முளைச்சி கிடக்குது. அதே போல் இந்த பகுதியெல்லாம் வந்து இன்னும் பூடு முளைச்சி கிடக்குதுங்க. கொஞ்சம் பராமரிப்பு இல்லை. இப்படித்தான் இருக்குது. காட்டினுடைய மொத்த அளவு 1 ஏக்கரா 90 சென்ட் ரெக்கார்டுக்கு. ஒரு அருமையான நீர்வளம் உள்ள நல்ல ஒரு காடுங்க. பாருங்க, மண் வந்து அந்த பக்கம் வலை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அருமையான காடு, அருமையான மண். இருங்க, உங்களுக்கு அந்த வலை போட்டுக்கிட்டு இருக்கிறத காட்டிடுறேன். அது வந்து பக்கத்து காடுங்க. எதுக்காக அதை காட்டுறேன்னா, இப்படித்தான் இந்த காட்டு மண்ணும் இருக்குது அப்படிங்கிற உதாரணத்துக்காக இந்த மண்ணை உங்களுக்கு காட்டுறாங்க. வாழை எல்லாம் பாருங்கள், பக்கத்து காட்டு வாழை எல்லாம் வந்து நேந்திரம் வாழை தான் பயிர் பண்ணிக்கிறாங்க. எல்லா வாழையுமே நல்லா தரமாக இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. இதான் இந்த ஒலை போட்டு விட்டுருக்கிறது பாருங்கள், சிறப்பான ஒரு மண். அந்த பக்கம் கரும்பு வாழை எல்லாமே வந்து மேலே கிழக்கு திசையில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் தென்னை மரம், அந்த பக்கம் கரும்பு. இப்படியெல்லாம் சிறப்பான ஒரு வெள்ளாமையான ஏரியா தாங்க. இப்போ பாய்மூலையிலிருந்து ஜலமூலைக்கு போயிட்டுருக்குறோம். மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசை நோக்கி போயிட்டுருக்குறோம். வடகோட்டு பொலியில் இந்த கிணறு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த வரப்பு தெரியுதுங்களா, இந்த வரப்பு இதோடு முடிஞ்சதுங்க. பார்த்தீங்களா கிணறு, இதுதான் கிணறுங்க. நான் பார்க்க வந்த காட்டுக்கு உண்டான கிணறு இதுதான். சரி பாதி கிணறுங்க. பாதி கிணறு நான் பார்க்க வந்த காட்டுக்கு கட்டுப்பட்டது, பாதி கிணறு அந்த பக்கம் பூமிக்காரர் கட்டுப்பட்டது. இதை சென்ட்ரு தனித்தனியாக சர்வீஸ் வச்சு பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் வந்து இந்த காட்டுக்காரர் சர்வீஸ் வச்சு இந்த கம்பத்தில் எடுத்துருக்கிறாரு. இந்த பகுதிக்கு காட்டுக்காரரு இதுக்கு தனியாக லைன் போகுது பாருங்க. பாருங்க, இந்த கம்பம், இந்த கம்பத்தில் இவருக்கு தனியாக சர்வீஸ் உண்டு. இது சர்வீஸ் பாயிண்ட்டுங்க. இந்த கம்பத்தில் இதுக்கு தனியாக சர்வீஸு. இது வந்து இந்த நான் பார்க்க வந்த காட்டுக்கு இந்த சர்வீஸ் பாயிண்ட்டு 5 HP சர்வீஸுங்க. இப்படி தான் வந்து இந்த காடு அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு தோட்ட நிலம். இந்த வீடு, இந்த ஓட்டு வீடு இருக்குது பார்த்தீங்களா, இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பத்தில் வந்து பின்னாடி செவத்துலேருந்து காட்டினேன் பாருங்கள். இதுதான் இந்த வீட்டு செவர் இருக்குது பாருங்கள். இதோடு வந்து இந்த செவத்துலேருந்து நேராக இந்த கிணறு பாதி வந்து வடக்கு போயிடுது, பாதி தெற்க போயிடுது. தெற்க இருக்கிற இந்த கிணத்தை 2ஆக கட் பண்ணுங்க. அப்படியே இந்த முழு கிணறு 2ஆக சரிவாதியாக கட் பண்ணால் பாதி கிணறு வடக்கு இருக்கிறது வந்து வடபக்கத்து காட்டுக்காரருக்கு, பாதி வந்து நான் பார்க்க வந்த தெற்கோட்டு காட்டுக்காரருக்கு, நான் பார்க்க வந்து தெற்கோட்டு காடு. இப்படி தான் கிணறு அமைஞ்சிருக்குது. ஒரு சிறப்பான தண்ணி மேலேயே கிடக்குது பாருங்க. தண்ணி பிரச்சனை இல்லை. 2வது இந்த காட்டுக்கு LBB தண்ணி பாயக்கூடிய வசதியும் இருக்குதுங்க. இதான் நிலவரம். இது வந்து பக்கத்து காட்டுக்காரர் குடியிருக்கிறாரு, கட்டுத்தர ஆடு மாட்டெல்லாம் வச்சு பண்ணையம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்படி தான் வந்து இந்த காடு அமைஞ்சிருக்குது. இந்த காட்டினுடைய 1 ஏக்கரா விலை பார்த்திங்கன்னாங்க 70 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஏக்கர் வந்து 70 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதிலிருந்து விலை குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த தடம் வந்து பஞ்சாயத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்களாமா. இன்னும் வந்து தார் ரோடு போடலை. அடுத்த வாட்டி வந்து போட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது எனக்கு தெரியல. இருக்கிற நிலவரம் இதுதான். ரெக்கார்டுக்கு அந்த தடம் வந்துருமாமா. 16 அடி தடம் ரெக்கார்டில் வந்துருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காடு வந்து பராமரிப்பில், மற்றபடி தண்ணி செல்வாக்கு நல்ல ஜாஸ்தியான செல்வாக்கு உண்டு. விலை வந்து சொல்கிற மாதிரி ஏக்கரா வந்து 70 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதில் வந்து குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படுற பட்சத்தில் யோசிக்கவே வேண்டாங்க, உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் சொந்த பந்தத்துக்கு நிலம் சம்மந்தம் ஏதாவது தேவைப்பட்டால் நமது நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல. நன்றி, வணக்கம்.